ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 4th தமிழ் பருவம் 3 தான் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப குறைவான தகவல் தான் இருக்குது. நம்ம ஈஸியாக அதை முடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடியே நாம் பருவம் 1 பருவம் 2க்கான வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. ரெண்டாவது, இது வரைக்குமே நம்ம சேனல் அப்லோட் பண்ண எல்லா பிடிஎஃப்பும் வேணுன்றவங்க நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி படித்தா டிஎன்பிசி பாஸ் பண்ணலாம், இதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண நான் விரும்புகிறேன். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோவுடைய கமெண்ட்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக படிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்களா இல்லை வேலைக்கு போகாமல் படிக்கிறீங்களா, இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் எப்படி இன்னும் படிக்கணுன்ட்டு நான் உங்களுக்கான ஒரு கைட்லைன்ஸ் தரேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வாங்க, நம்ம கொஞ்சம் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த புத்தகத்தில் பொது அறிவுன்னு ஒரு டாபிக் நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஜியாகிரபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு, உலகின் மிக உயரமான சிகரம் இமயமலையில் உள்ள எவரெஸ்ட். இது எவ்வளோ மீட்டர் உயரம்னு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது, தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம், பாதியோட இருக்குது. தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் ஆனைமலையில் உள்ள ஆனைமுடி. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். நீங்கள் அந்த சிலபஸில் பார்த்தாலே தெரியும். இந்த பென் டிரைவ், டிஸ்க்கு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சிலபஸில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவாக பார்த்துக்கணும். மைய செயல்பாட்டு பகுதி அப்படின்னா சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு அர்த்தம். மைய செயல்பாட்டு பகுதி சிபியு. கட்டுப்பாட்டகம் அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட். நினைவகம் மெமரி. உள்ளீடு மற்றும் வெளியீடு இன்புட் அண்ட் அவுட்புட். விசைப்பலகை கீபோர்டு. சுட்டி மவுஸ். காட்சித்திரை மானிட்டர். கணினி அச்சுப்பொறி பிரிண்டர். தரவு டேட்டா. பதிவேற்றம் அப்லோட். பதிவிறக்கம் டவுன்லோட். வலைத்தளம் வெப்சைட். மின்னஞ்சல் இமெயில். புலனம் வாட்ஸ்அப். சுட்டுரை ட்விட்டர். முகநூல் ஃபேஸ்புக். வலைத்தள செயலிகள் வெப் ஆப்ஸ். செயலி உருவாக்கம் பிளே ஸ்டோர். உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகள் இன்புட் அண்டு அவுட்புட். சம்டைமில் இன்புட் அண்டு அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளீட்டு கருவிகள் அப்படின்னு கொடுத்தா இன்புட் டிவைஸ், வெளியீட்டு கருவிகள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவுட்புட் டிவைஸ். அடுத்தது பார்க்கலாம். பிரித்து எழுதுக எப்பயும் போல. மண்ணில் உள்ள, மண்ணில் கூட்டல் உள்ள. நிழற்படம், நிழல் கூட்டல் படம். நற்பயன், நன்மை கூட்டல் பயன். அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். நெடுதுயர்ந்து, நெடிது கூட்டல் உயர்ந்து. கும்மியடி, கும்மி கூட்டல் அடி. இப்போதெல்லாம், இப்போது கூட்டல் எல்லாம். நினைவகம், நினைவு கூட்டல் அகம். அவையஞ்சி, அவை கூட்டல் அஞ்சி. இந்நலம், இனிமை கூட்டல் நலம். நற்பண்பு, நன்மை கூட்டல் பண்பு. பனி சறுக்கு, பனி கூட்டல் சறுக்கு. அடுத்தது பொருள் தருக. உண்மை மெய். இன்னல் துன்பம். பதிவேற்றம், தகவலை பதிவு செய்தல். மெய் அப்படின்னா உடல். மேலே இருக்கிற மெய், உண்மைக்கு மெய்ன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதேமாரி மெய்னா உடல்னு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. விதிர்பார், நடுங்குவார். ஆகுலச் சொல், பொருளற்ற ஆரவார சொல். நவை குற்றம். நல்கூர்ந்தார், வறுமையுற்றார். பூத்தல், உண்டாதல். தினமும், நாள்தோறும். கல்லார், படிக்காதவர். அஞ்சி, அச்சமுற்று. அடுத்தது எதிர்சொல் தருக. அருகில், தொலைவில். மாசு, தூய்மை. குறையாத, நிறையாத. ஆனந்தம், வருத்தம். கல்லார், கற்றார். குறைய, நிறைய. முடியாது, முடியும். மெதுவாக, விரைவாக. மெல்லிய, தடித்த. கொழுத்த, இளைத்த. அடுத்தது சேர்த்து எழுதுக.
மாசு கூட்டல் இல்லாத மாசில்லாத, மின் கூட்டல் அஞ்சல் மின்னஞ்சல், வேட்டை கூட்டல் நாய் வேட்டை நாய். அடுத்தது ஒரு சொல்லுக்கு இரு பொருள் தருக. அணி அப்படின்றதுக்கு வரிசை அணிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ அணிக்குனா வரிசை எப்படி வரும்னு சில பேர் டவுட் இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நிறையா என்ன சொல்கிறது, நிறையா விளையாட்டு அரங்கத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அணி அணியாக வாங்க அப்படின்னும் போது அது அந்த குழுவையும் குறிக்கிறது மட்டும் இல்லாமல் வரிசையாக வர வேண்டும் அப்படின்றத தான் அது மையப்படுத்தி சொல்லுது. சரிங்களா? அணின்றது அந்த குழுவை மட்டும் குறிக்காமல் வரிசை என்பதையும் குறிக்கும். அடுத்தது ஆடு, விலங்கின் பெயர். இன்னொன்று நடனம் ஆடுதல். அடுத்தது நாடு, தாய் நாடு, அதாவது இந்தியா, அமெரிக்கா போன்ற நாட்டை குறிக்கக்கூடியது, ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. இன்னொன்று ஒருவரை நாடி செல்லுதல். ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு உதவிக்காகவோ, ஏதோ ஒரு தேவைக்காக இன்னொருவரை நாடி செல்லுறோம் இல்லையா, அந்த நாடு. இன்னும் ஒரு நாடு இருக்குது, என்னது? நாட்டம். நாட்டம்னா விருப்பம்னு அர்த்தம். ஏதோ ஒரு பொருள் மேலே விருப்பம் வைக்கிறது. இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அரசு ஊழியராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இருக்கிறதுனால தான் பார்க்குறீங்க. அப்போது அரசு பணியின் மீது நாட்டம் வைத்திருத்தல். அப்போ நாடுன்றதுக்கு என்ன அர்த்தது? ஒரு நாடு, ஒரு தேசத்தை குறிக்குது. இன்னொன்று பிறரை நாடி செல்வதையும் குறிக்கும். அதேமாரி விருப்பம் அப்படின்ற அந்த சொல்லையும் குறிக்கிறது நாட்டம். சரியா? அடுத்தது படி, தேர்வுக்கு படித்தல். இன்னொன்று படிக்கட்டுகள், மாடிக்கு செல்லக்கூடிய அந்த படிக்கட்டுகள். அடுத்தது ஓடு, தேங்காய் ஓடு போன்றவையை சொல்லலாம். இல்லைனா வீட்டின் மேற்கூரை, ஓடால் செய்யப்பட்ட வீடு இருக்கு இல்லையா, அதை சொல்லலாம். இன்னொரு ஓடு என்னன்னா ஓடுதல். அடுத்தது மெய். மெய் அப்படின்னும்போது உண்மை அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அதே சமயம் உடல் அப்படின்ற இன்னொரு பொருளும் இருக்குது. அடுத்து பாருங்கள், அதேமாரி ஒரு சொல்லுக்கான பல பொருள்கள் தான் இருந்தாலும் அது வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பாரதம், தேசம் அப்படின்றது ஒரு நாட்டை குறிக்கக்கூடிய இரு சொற்கள். நாடு என்பதை குறிக்கக்கூடிய இரு சொற்கள் எது? பாரதம், தேசம். அடுத்தது ஆனந்தம், சந்தோஷம், இது மகிழ்ச்சி என்பதை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்கள். நெஞ்சம், உள்ளம், இது மனம் என்பதை குறிக்கக்கூடிய வேறு இரு சொற்கள். துன்பம், துயர், இது இன்னல் என்பதை குறிக்கக்கூடிய வேறு இரண்டு சொற்கள். தாய், அம்மா, இது அன்னை என்பதை குறிக்கக்கூடிய வேறு இரண்டு சொற்கள். சரிங்களா? அடுத்தது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு. ஒரே ஓசையில் முடியாத சொற்கள் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் இ ஆப்ஷனை பாருங்கள். போனதடி, போற்றிடவே அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே தேசமடி, பூமியடி, போற்றிடடி, காத்திட்டி, கும்மியடி, கோடி அப்படின்ற மாரி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இருக்க ஈ மட்டும் போனதடி, போற்றிடவே அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கிறதுனால இதுதான் ஒரே ஓசையில் முடியாத சொல். அதனால் அதாவது விடை. அடுத்தது பாரம்பரியம். இச்சொல்லுக்குரிய பொருளை தராத சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை விட்டுலாம். அடுத்து பாருங்கள், தொன்று தொட்டு அப்படின்னா அது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம், அதுதான் தொன்று தொட்டு அப்படின்னு குறிப்பிட்றோம். ஸோ இது பாரம்பரியத்தின் கீழே தான் வருது. அடுத்தது தலைமுறை, இது எல்லாருக்குமே தெரியும், இதுவும் பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொற்கள் தான். அடுத்தது பரம்பரை, இதுவும் பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். அப்போது அண்மை காலம் அப்படின்றது தான் பாரம்பரியத்தை குறிக்காத ஒரு சொல். அடுத்தது இறுதியாக இதுலேயும் உரைப்பகுதியை படித்து பார்த்து விடை எழுதுகலாம் இருக்குது. ஒன்றே ஒன்று இருக்குது, அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால் நான் இதில் கொண்டு வரல. இறுதியாக நாம் அகர முதலி பார்த்தலாம். அதிகம், மிகுதி, அதிகரித்தல், மிகுதல், அபத்தமான பதில்கள், பொய்யான விடைகள், அவசியம், தேவை, அற்புதம், வியப்பு அல்லது புதுமை அப்படின்னு சொல்லலாம். ஆச்சரியம் அப்படின்னா வியப்பு, மோதித்தன அப்படின்னா ஆமோதித்தன அப்படின்னா உடன்பட்டன. அது உடன்பாடுனா ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற மீனிங் தான் அது. ஆமோதித்தன அப்படின்னா உடன்பட்டன. ஆர்வம், ஈடுபாடு, ஆனந்தம், மகிழ்ச்சி, இயைந்து, பொருந்தி, ரசிகர்கள், சுவைனர்கள். இந்த வேர்டு எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது, நான் இப்போ தான் பார்க்குறேன். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராகம், இன்னிசை, இன்னல், துன்பம், உற்சாகம்,
மகிழ்ச்சி. எதிரொலி, ஒலியை கேட்டு மீண்டும் ஒலித்தல். எதிரொலிக்கு என்ன அர்த்தமா? ஒலியை கேட்டு மீண்டும் ஒலித்தல். கிரீடம், மணிமுடி. கேலி, விளையாட்டு பேச்சு. சிந்தை, மனம். சீர்கேடு, ஒழுக்க குறைவு. அதாவது இந்த அகர முதலில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, தூய தமிழ் சொல்லுக்கு இப்போ ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய சொற்களும் கொடுக்குறாங்க. வேற்றுமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் மொழி சொற்களும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, இந்த கிரீடம்ன்றதை எடுத்துங்களேன். இது வந்து பார்த்தா பிறமொழி சொல் தான். இப்போ இதுக்கு பொருத்தமான தமிழ் சொன்னது மணிமுடி. சரிங்களா? அடுத்து சிந்தை என்பதை எடுத்துங்க. இது பழங்காலத்தில் பயன்படுத்திட வந்த ஒரு சொல். இப்போ நாம் மனம் அப்படின்னா உள்ளம் அப்படின்ற ஒரு சொல்லை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள்கள் இயற்றும் போது பயன்படுத்தப்பட்ட சொற்களுக்கு பொருத்தமான நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய சொற்களையும் கொடுத்துருக்குறாங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அகர முதலி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, சுகம், இன்பம் அப்படின்னா நலம். சுருதி அப்படின்னா இசை வகை. செருமியது அப்படின்னா இருமியது. தத்துவம், உண்மை நிலை. தைரியம், துணிச்சல். நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. தைரியம்ன்றது வந்து தமிழ் சொல்லே கிடையாது. சரிங்களா? தைரியநாதன் ஒருத்தர் வந்து அவருக்கு பேர் வச்சுருந்துருப்பார். தமிழை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ஐயையோ தைரியம் வந்து தமிழ் சொல்லே இல்லையேன்னு சொல்லிட்டு அவருடைய பேரையே வந்து என்ன பண்ணியிருப்பார், மாற்றி வச்சுருந்துருப்பார். மறுபடியும் அவர் தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம்லாம் செஞ்சுருக்கிறாரு. இந்த டைம் வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவர் யாருன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. அடுத்தது நிரூபித்தல், மெய்ப்பித்தல். நுண்மை, நுட்பம். பழுதான, பயன்படுத்த முடியாத. பாதிப்புகள், விளைவுகள். பாரம்பரியம், தொன்று தொட்டு. புத்திசாலித்தனம், அறிவு கூர்மை. மனமார்ந்த, மனம் நிறைந்த. மாசு, குற்றம் அப்படி இல்லைன்னா அழுக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லேசாய், மெதுவாய். வம்பு, வீண் பேச்சு. விசேஷம், சிறப்பு. வெட்கம், நாணம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட 4th தமிழ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு டைமு செகண்ட் டைம் வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க அதை கொஞ்சம் பார்த்துருங்க. இதுக்கப்புறமா 2 லெசன் மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 4th தமிழில் கிடையாது. ஒன்று ஆவணங்கள், இன்னொன்று புணர்ச்சியில் பகுதி 2 பார்க்கணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே டெஸ்ட்டு தான். சரியா? இந்த கேப்பில் வந்து டெஸ்ட்டும் வரும், அந்த கிளாஸும் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.